ராஜு அண்ணாவோட குழந்தைய பார்க்கணும். என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா? இல்லம்மா, இப்ப வேண்டாம். ஒரு வாரத்துக்கு முன்ன இருந்ததுக்கு இப்பதான் நீ கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்ச நாளைக்கு நீ வெளியே எங்கேயும் போகாம இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் இன்னும் உன்னை கோவிலுக்கு கூட கூட்டிட்டு போல. கொஞ்சம் வெயிட் பண்ண, அண்ணன் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ஆமாண்டி, இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் போலாம். நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க, எனக்கும் பார்க்கணும் போல இருக்குமா? சாதனா, அண்ணன் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். இன்னும் ஒரு வாரம் மட்டும், ஓகேவா? சரிண்ணா. ஹாய் எவரிபடி, என்ன பண்றீங்க? நாங்க என்ன பண்றோம்னு இருக்கட்டும், நீ என்ன பண்ற? அதுவாங்க, சப்பாத்தி சாப்பிட போறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டேன், ஆனா 4 சப்பாத்தி மிச்சம் வந்துருச்சு. சட்னியும் இருக்கு, அதான் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடலான்னு எடுத்துட்டு வந்துட்டேன். வேண்டாம் வாசுகி, அளவுக்கு மீறி சாப்பிடாத. நைட் நேரம் வேற. போய் கொண்டு போய் வெஸ்ட் வா. என்னங்க, சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்கு, டேஸ்டாவும் இருக்கு. 4 சப்பாத்தி தான் இருக்கு, சாப்பிட்டுக்கிறேன். ஏய், பசிச்சாதான் சாப்பிடணும், கொண்டு போய் வை. பாருங்க அத்தை, சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. அவன் சொல்லுவாமா, நீ சாப்பிடு. சரிங்க அத்தை. வாசுகி வேண்டாம். என்னங்க, அத்தை சமைச்சா சப்பாத்தி அநியாயத்துக்கு நல்லா இருக்குங்க. டேஸ்ட் நாக்க விட்டு போக மாட்டேங்குது. அதனாலதான் நீங்களாம் பேசிட்டு இருக்கீங்களா, அதான் இங்க உட்காந்து சாப்பிடலான்னு கொண்டு வந்தேன். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். வேணாமா? திரு, சாப்பிடறப்பலே ஏன் வேண்டாங்கிற? சாப்பிடட்டும், பேசாம இரு. அளவுக்கு மீறி சாப்பிட்டு நைட்டு தூக்கம் இல்ல நம்மளதான் இம்சை பண்ணுவா. இன்னைக்கு அவ்வளவுதான். ஏன் அத்தை, நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு சாஃப்டா இவ்வளவு ருசியா சப்பாத்தி வைக்கிறீங்க? ஏன் வாசுகி, உனக்கு இந்த மாதிரி சமைக்கணுமா? சொல்லி தரீங்களா? கண்டிப்பா. சரி, இப்ப சாப்பிடு. சரிங்க அத்தை. அனி, ராஜு அண்ணா குழந்தைய பாத்தீங்களா, எப்படி இருக்கான்? செம்ம கியூட் சாதனா. ஐயோ, அப்படியே தூக்கிட்டு வரணும்னு ஆசையா இருந்தது. அனி, நானும் பார்க்கணும். போன்ல போட்டோவாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ, தப்பு சாதனா, பிறந்த உடனே போட்டோலாம் எடுத்துட்டு. வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். நாங்க ராஜு கிட்டே சொல்லிட்டு தான் வந்தோம், இப்பவே போட்டோலாம் எடுக்காதீங்கன்னு. போங்க அண்ணி. இப்ப என்ன, இன்னும் ஒரு வாரம் 10 நாள் தான். அதுக்கப்புறம் எங்க போகணுமோ சொல்லு, எல்லா இடத்தையும் சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்படியே சொல்லி 2-3 வாரமா நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். புரியுது சாதனா, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இருந்தாலும் வேற வழி. இப்பதான் உன் முகமே கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. இன்னும் சரியாகட்டுமா? நல்லா சொல்லு வாசுகி. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, திரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. வர வர சாதனை கூடி போச்சு. சாதனான்னு பேர் வச்சுட்டு சாதனை பண்ணாம இருக்க முடியுமா? சரிதான். ஆமா, நீ சாதனை பண்ணி அதை நம்ம சாதிச்சு காமிக்கணும்ல. கரெக்டாமா? ஆமா, நீ அவகிட்ட கேளு. அவ சாப்பிடறதுக்கு மட்டும்தான் சாதனை பண்ணுவா. என்னங்க திரு, பேசாம இரு. சாப்பிட பிள்ளைய கண்ணு வைக்காத. ஆமா, ரொம்ப குழந்தைதான். ஏண்டா, ஏன் மருமகளுக்கு என்ன? அவ எப்பவுமே குழந்தைதான். சொல்லுங்க அத்தை. எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்கிறது. அண்ணா, அண்ணி இருக்கிறனாலதான் நீ இவ்வளவு ஹாப்பியா இருக்க. இதே ஏதாவது கடுகடு சிடு பொண்டாட்டி உனக்கு அமைஞ்சதே, நீ மட்டும் இல்லனா சுத்தி இருக்கிற யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. அப்படிதான் 2 பேரும் நிறைய சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, தெரியும். சரி, அதெல்லாம் விடுங்க. இன்னும் எத்தனை நாள் கழிச்சு என்ன வெளியே கூட்டிட்டு போவ? இன்னும் 2 வாரம். அண்ணா, இப்பதான் 1 வாரம் 10 நாள் சொன்ன. இல்ல, ஃபைனலா 2 வாரம். 2 வாரம் கழிச்சு கண்டிப்பா உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன். சரி. சரிமா, நீ மாத்திரை போட்டுட்டேல? அப்பவே நான். நீ படுத்து தூங்குறியா? இல்ல, கொஞ்ச நேரம் இப்படியே பேசிட்டு இருக்கலாம்னா. ரொம்ப நாளாச்சு எல்லாரும் உட்காந்து பேசி. சரிமா. வாசுகி, என்னங்க சப்பாத்தி எங்க? அது அப்பவே என் வயித்துக்குள்ள போச்சே. நானும் அதுங்குள்ள. கண்ணு வைக்காதீங்க, வயிறு வலிக்கும். அதெல்லாம் அப்பவே நிறைய வச்சிட்டேன். வயித்துக்குள்ள அண்டா வச்சிருக்கியா இல்ல குண்டா வச்சிருக்கியான்னு தெரியல. என்னம்மா சிரிக்கிற? நீ சொன்னது எனக்கு கேட்டுச்சு. ஐயோ, அவ்வளவு சத்தமாவா சொன்னேன்? ஆமாண்ணா. சாதனா, என்ன சிரிக்கிற? என்ன சொன்னாங்க உங்க அண்ணன்? அது வந்து உங்க வயித்துக்குள்ள. நீ சொல்லு. சொல்லாதம்மா, அண்ணன் பாவம்ல. அண்ணா, அண்ணி தான் ரொம்ப விளையாடுறாங்கன்னு பார்த்தா நீயும் தானா? அன்னைக்கு சரிசமமா நீயும் விளையாடுற. எல்லாம் அவ கூட சேர்ந்துதான். ஆனா இதுதான் ஜாலி. அண்ணிய பார்த்துதான் இந்த மாதிரி நாமளும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்பவும் ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அண்ணிய பார்த்து நிறைய மாறி இருக்கேனா? இவளை பார்த்தா என்னங்க? சரி, எல்லாம் மாறினது ஓகே. சாப்பிடுற விஷயத்துல மட்டும் அவளை பார்த்து மாறிடாத. ஓ, அப்படியா? இருடா, ரூம்குள்ள வருவேல, உன்னை கவனிச்சுக்கிறேன். அதுக்கு தானே உன்கிட்ட வம்புழுக்கிறதேவும். சிரிக்கிற, இரு உன்னை வச்சுக்கிறேன். 2 பேரும் எப்பவும் எலியும் பூனையுமாவே இருங்க. ஆமாமா, அப்படியே பழகிருச்சு. ராதா, என்னங்க இங்க இருக்கோம்.
வாங்கப்பா, வேலை முடிஞ்சதா? ஆமையா. ஊர்ல இருக்க மத்தெல்லாம் வீட்டுக்கு 6 7 மணிக்குள்ள வந்துருவீங்க. மகன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து 10 11 ஆகுது வீட்டுக்கு வர. என்னம்மா பண்ண சொல்ற? இங்க வந்ததும் வேலையில அதிகமாயிடுச்சு. நம்ம பிசினஸ் டெவலப் ஆகுது. எல்லாம் என் மகன் ராசி. என் மகன் வந்த நேரம் பாத்தியா? என் மகளும் ஆரோக்கியமா இருக்கா. என் பிசினஸும் பயங்கரமா போகுது. நானும் ரொம்ப ஹாப்பி. அப்பா, என்னப்பா என்ன போய் சொல்லிக்கிட்டு? உண்மைதான்யா, நீ வந்த பிறகுதான் எங்க வாழ்க்கையிலே சந்தோஷம். ஆமா தீரு, உங்க அப்பா சொல்றது என்னமோ உண்மைதான். மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருக்குன்னா அது உன்னை பார்த்த பிறகுதான். இப்படி பெருமையா பேசி பேசியே இவனை ரொம்ப நல்லவன் ஆக்கிட்டாங்க. முந்திலாம் தீருவுக்கு என்ன மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். இப்பெல்லாம் அவனுக்கு பிடிச்சவங்க நிறைய பேரு. சரி, ஓகே, எவ்வளவு பேரை பிடிச்சாலும் நான் தான் அவனுக்கு எப்பவுமே ஸ்பெஷல். என்னடா தீரு? ஆமா. ஆமாவா? உண்மைதானா? ஓ, அங்க பேசிட்டு இருக்காங்களா? ஓகே ஓகே, பேசட்டும். நாங்க ஊர்ல இருந்ததை விட இங்கதான் ரொம்ப ஹாப்பி. நானும் தானா? இத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ராதா, நீ சாப்பிட்டேல? உங்க கூட தானே சாப்பிட்டேன். ஓ, சரி சரி. டீ காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வருவாங்க. வேண்டாம் வேண்டாமா, உனக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம் சொல்லுங்க. இல்ல இல்ல, தூங்குற நேரம் எதுக்கு, இருக்கட்டும். மாமா, சொல்லுமா. எனக்கு ஒரு டவுட். டவுட்டா? ஐயே, என்னத்த கேட்க போறான்னு தெரியலையே. என்ன டவுட்மா, கேளு. உங்களுக்கு அத்தைக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் மாமா ஆகுது? 24 வருஷம். கரெக்டா ராதா? கரெக்ட் தாங்க. 24 வருஷம் ஆச்சா? ஏ மாமா, இது வரைக்கும் உங்களுக்கும் அத்தைக்கும் சண்டை வந்திருக்கா, வந்ததே இல்லையா? இது வரைக்கும் வந்திருக்காதுமா, இப்பதான் நீ ஆரம்பிச்சிட்டேல. இனிமேலும் வராது. ஓ, அப்பனா நீங்க சண்டையே போட்டது இல்லையா? யாருமா சொன்னா? நாங்க போடாத சண்டையே கிடையாது. ஆமாமா, உங்க அத்தை கோபப்பட்டு சண்டை போட முதல்ல என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன மாமா சொல்லுவாங்க? இப்பவே உங்களை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லுவா. அப்படியா? என்னங்க சும்மா இருங்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேமா, சும்மா சொல்றாரு உங்க மாமா. ஆனா சண்டையெல்லாம் சூப்பரா போடுவோம். ஆனா இப்போலாம் சண்டை போடுறது இல்லையே. என்ன கேள்வி கேக்குறா பாரு. சாரிதான், இன்னைக்கு சண்டையை இழுத்து விட்டுருவா. இப்ப இல்ல நீ, எனக்கு என்னைக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து அப்பா அம்மா சண்டையை நிப்பாட்டிட்டாங்க. நிஜமாவா? அது என்ன அப்படி? நாம எவ்வளவு நாளும் சண்டை போடலாமா? நாம சண்டை போடுறத பார்த்து நம்மள நம்பி வந்த குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுல்ல. அந்த விஷயத்துல நானும் உங்க அத்தையும் தெளிவா இருந்தோம். எங்களுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பிடிக்கல, சண்டை போடணுங்கிற நிலைமை வந்தாலும் சாதனா வீட்டுல இல்லாதப்ப சண்டை போட்டுக்கிடுவோம். அவ வரங்குள்ள சமாதானம் ஆயிடுவோம். ஹே, சூப்பர் மாமா. நாங்களும் இதையே ஃபாலோ பண்றோம். சரிமா. மாமா மாமா, என்னமா? இன்னொரு டவுட். இன்னொன்னா? அடி பாவி, இன்னைக்கு என்ன ரணகலத்தை ஏற்படுத்த போறான்னு தெரியல. தடுத்து நிறுத்திடுவோம். ஏ வாசுகி, உன் டவுட் எல்லாம் போதும். வா வா, மணி ஆயிடுச்சு, எல்லாரும் படுக்கட்டும், நாமளும் போய் தூங்கலாம். இருங்க, இந்த ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ வா. இருக்கட்டும் திரு, நீ கேளுமா, என்ன டவுட்டு? மாமா, கேட்டா கோச்சிக்க கூடாது. அத்தை, நீங்களும் கோச்சிக்க கூடாதா? விவகாரமா எதுவும் கேட்டுருவாளோ? அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன், கேளு. இல்ல, மாமா பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, இல்ல தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? புரியலையே. தெரிஞ்சே தெரியாமனா? அது வந்து அத்தை, மாமா ஏற்கனவே கண்மணி அத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தானே உங்களை கல்யாணம் பண்ணாங்க. அதான் கண்மணி அத்தைய கல்யாணம் பண்ணது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணா, ஐயோ, என்ன பிரச்சனையை இழுத்து விட போறாளோ? அப்பா அம்மா எதுக்கும் கோபப்பட மாட்டாங்க. இப்படி பேசுறத அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? ஆமாண்ணா, அவங்க பழைய நினைவு அவங்களுக்கு எப்பவுமே சந்தோஷம்தான். நானும் இந்த மாதிரி 1008 கேள்வி கேட்டிருக்கேன். கோபப்படாம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா பதில் சொல்லுவாங்க. ஓ, சரிதான். ஆனாலும் அண்ணி பயங்கரம். உண்மைதான். சரி சரி, அண்ணி இப்ப கேட்ட கேள்விக்கு அப்பா அம்மாவோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அது தெரிஞ்சனாலதான் உங்க மாமாவை பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னத்த சொல்றீங்க? ஆமாமா, உங்க மாமா வேலை பார்த்த ஆபீஸ்ல தான் நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ உங்க மாமா கூட சும்மா நார்மலா பேசி பழக்கம். அப்போ அவரோட கதையெல்லாம் சொன்னாரா, சே, ஒரு பையனால ஒரு பொண்ணை இவ்வளவு லவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரே எண்ணத்தினால உங்க மாமாவை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்பனா 2 பேரும் லவ் மேரேஜ்? லவ்வா? நீ வேறமா. உங்க மாமாலாம் காதல் கல்யாணம்லாம் என் கண்மணி கிட்ட மட்டும்தான், வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கட்னா உங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உங்க மாமா மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சூப்பர் அத்தை, மாமாவோட நல்ல குணம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்ல குணத்தை விட கண்மணி மேல வச்சிருந்த காதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
ஆமா, உங்க லவ் ஸ்டோரி சூப்பர். நீ வேறம்மா, நான் எங்க லவ் பண்ணேன்? கட்டினா உன்னதான் கட்டிக்குவேன்னு 1 வருஷம் என்ன பாடா படுத்திட்டா. அப்புறம் அப்புறம் அத்தையோட லவ்வ புரிஞ்சுக்கிட்டு ஓகே சொல்லிட்டீங்க. அப்படின்ல, தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு பொண்ணோட மனச கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ தெரிஞ்சே இதுக்கு இன்னொரு பொண்ணோட மனச கஷ்டப்படுத்தணும்னு ஓகே சொல்லிட்டேன். இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்ட பிறகு வர காதல் கூட சுகமானதுதான் போல. சூப்பர்மா. ஆனா அம்மா, நீதான் அப்பா கூட வாழ கொடுத்து வைக்காம போயிட்ட. அப்பா விட்டு பிரிஞ்சதெல்லாம் சரிம்மா, ஆனா நீ உயிரோட இருந்திருக்கணும். இத்தனை வருஷம் கழிச்சு நீ அப்பாவை பார்த்திருந்தா கூட உன்னோட சின்ன சின்ன ஆசை, சந்தோஷம் இதெல்லாம் கிடைச்சிருக்கோம். அம்மா, ஆனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த மாதிரி நான் சந்தோஷமா இருக்கும் போதுல நீ என் பக்கத்துல இல்ல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அனி, அது மாதிரி அப்பாவும் அம்மாவும் கண்மணி அம்மாவை பத்தி பேசாத நாள் கிடையாது. ஓ ஆமா நீ, என்ன இதெல்லாம் பார்க்க கண்மணி அம்மா தான் இல்ல. கண்மணி அம்மா மட்டும் இனி யாரும் திருவண்ணா கூட இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் சேர்ந்து நாம எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். உண்மைதான். எனக்கும் அந்த ஒரு குறைதான். கண்மணியோட மகனை பார்த்தேன், ஆனா கண்மணிய பார்க்க முடியாம போச்சு. சாரி அத்தை, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சும்மா உங்க 2 பேரோட அண்டர்ஸ்டாண்ட் பத்தி கேட்கலாம் தான். சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கொஞ்சம் வருத்தம், அவ்வளவுதான். ஏன்னா கண்மணி இருக்கிற இடத்துல தானே நான் இருக்கேன், அதான். ராதா, சரி விடு. என்ன பண்ண சொல்ற? கண்மணி போய் தான் இத்தனை பேரை எனக்கு கொடுத்திருக்காளே, அப்படி நினைச்சு மனசை தேத்திக்கலாம். அதை விட நாமளா இப்படி சந்தோஷமா இருக்கும் போதுல கண்டிப்பா கண்மணியும் இத பாத்துக்கிட்டு தான் இருப்பா. இத பார்த்து அவ சந்தோஷப்படுவா. விடுங்க, யாரும் இத பத்தி பேச வேணாம். எல்லாம் சந்தோஷமா இருந்தீங்க ஒரு நிமிஷத்துல. சாரி மாமா, நான் தான் தேவையில்லாம கேள்வி கேட்டு எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்திட்டேன். சேச்சா, அப்படி இல்லம்மா. நீ இப்படி எல்லாம் கேட்டதுதான் எனக்கு சந்தோஷம். நீ எதுவும் நினைக்காத. போங்க, 2 பேர் போய் பாடுங்க. சரிங்க மாமா. ஐயோ அண்ணி, நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. எங்க வீட்ல வாரம் இல்ல 2 வாரத்துக்கு ஒருக்க கண்மணி அம்மாவை பத்தி இந்த மாதிரி பேசி ஃபீல் பண்றது வழக்கம்தான். நாமெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணா சந்தோஷமா இருந்தோமா, அது மாதிரி என்ன நினைச்சு எல்லாரும் கவலையில இருந்தீங்களா? கொஞ்ச நாள் கண்மணி அம்மாவை பத்தி பேசுறது டச் விட்டு போயிருந்தது. நீங்க இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சது எல்லாத்துக்கும் சந்தோஷம்தான். ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க நீ. நிஜமாவா? நான் எதுவும் தப்பு பண்ணிரலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ. அம்மா, அண்ணி ஃபீல் பண்றாங்க, என்னன்னு பாருங்க. ஏ வாசுகி, எங்களுக்கு கண்மணிய பத்தி பேசும் போதுல ரொம்ப சந்தோஷம்தான். என்ன இப்ப எல்லார் கூடயும் அவங்க இல்லையேங்கிற வருத்தம். மிச்சப்படி கண்மணிய பத்தி பேசுனா நாங்க எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா தான் இருப்போம். ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்க? சந்தோஷமாயிரு, சரியா? ஆமாமா. சரிங்க மாமா. சரி போங்க, 2 பேர் போய் தூங்குங்க, மணி ஆச்சு. சரிங்க அத்தை. என்ன திரு, ஓ முகமா வாடி போயிருக்கு. உங்க அம்மா எப்பவும் நம்ம கூட தான் இருப்பாங்க, புரிஞ்சதா? போய் பாடு. சரிங்கம்மா. போயா? ஐயோ போச்சு. அத்தை மாமா காதல் கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். இதுல திரு கவலைப்படுவான்னு நினைக்கவே இல்ல. அச்சோ, கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அத போய் திருவ சிரிக்க வைக்கணும். அப்பா, எப்படியோ அம்மாவா சமைக்க வச்சிட்டீங்க. சூப்பர்ப்பா. சும்மாவா? சமைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் ஏதாவது பொம்பு பண்ணட்டும், வீட்டை விட்டு போயிடுவோன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஆனா இது எத்தனை நாளைக்குன்னு தெரியலப்பா. எனக்கு என்னமோ அம்மா இப்படியே பொறுமையா இருப்பாங்கன்னு நம்பிக்கை இல்ல. ஆமா ஆமா, உண்மைதான். அம்மாவை பத்தி எனக்கெல்லாம் நல்லா தெரியும். கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு ஏதாவது குண்டக்க மண்டக்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான், எல்லாம் தலைகீழ மாறிடும். நம்ம யோசிக்க விட்டாதானே? அப்பா, சக்தி, எதையும் யோசிக்க விட வேண்டாம். டெய்லி அத சம இத சமன்னு சொல்லுவோம். அதை விட உங்க அம்மா கிட்ட இனிமேல் கொஞ்சம் பாசமா பேசுவோம். அப்பா, நம்ம உண்மையிலே பாசமா பேசினாலும் அவங்க என்ன நடிக்கிறியான்னு கேட்பாங்க. அவ என்னனாலும் கேட்கட்டும் சக்தி, ஆனா அவளையும் கொஞ்சம் புரிய வைக்கணும். நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கோம், ஆனா அவ மட்டும் பாரு, எனக்கு 2 கொம்பு இருக்குன்னு தனியா நின்னுக்கிட்டு இருக்கா. மாடா இருக்கிறவள மனுஷியா மாத்தணும். கேட்க நல்லாதான் பாருக்கு, ஆனா மாறணுமே. இல்லம்மா, இவ்வளவு நாள் நானும் உங்க அம்மாவை கண்டுகிட்டவே இல்ல. அவ குணம் இப்படிதான் அப்படின்னு ஒதுங்கியே போயிட்டேன். ஆனா இனி கொஞ்சம் ஒதுங்கி போகாம அவகிட்ட கொஞ்சம் பேசி பாப்போமே. எறும்பு ஊற கல்லும் தேயும்பாங்க. இவ மனசு கரையாமையா போயிட போகுது. எப்படியோப்பா, அம்மா மனசு மாறினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதெல்லாம் கண்டிப்பா மாறும்டா. ஆனா முக்கியமா ஸ்வேதா, சொல்லுங்க மாமா. உங்க அத்தா அத சொல்றா இத சொல்றா ஏதாவது திட்டுறா அப்படின்னு நினைச்சிட்டு கிச்சன்ல போய் நீ மட்டும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடாத. மாமா, இருந்தாலும் அத்தை பாவங்கிறியா? உங்க அத்தை நம்ம கூட எல்லாம் பேசிட்டு சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா இருக்கணும் மாமா. எனக்கும் ஆசையாதான் இருக்கு.
அப்பனா நான் சொல்றது மட்டும் கேளு. கிச்சன்ல போய் நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம். மிச்சப்படி உனக்கு பிடிச்சா உன்னால முடிஞ்சா வீட்டு வேலைய பாரு. சமைக்கிறது மட்டும் உங்க அத்தை செய்யட்டும். அது மட்டும் ஏன் மாமா? அதுக்கும் காரணம் இருக்குமா? 2-3 நாள் இஷ்டப்படாம சமைப்பாளா? அப்புறம் அவளுக்காக வேண்டியாவது இஷ்டப்பட்டு ருசியா சமைக்கணுங்கிற எண்ணத்துல சமைப்பா. அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு ஆஹா ஓஹோன்னு கொஞ்சம் பேசணும்னா கண்டிப்பா அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். இதை விட பெஸ்டா செய்யணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இவங்க எல்லாரும் பேசுறத கேட்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு வந்துரும். இதெல்லாம் ஒரு சைக்காலஜி தாமா. ட்ரை பண்ணி பாப்போமே. சரிங்க மாமா, நான் நீங்க சொல்றபடியே கேட்டுக்கிறேன். சரிம்மா. சரி சக்தி, மணியாச்சு, நீங்க படுத்து தூங்குங்க. உங்க அம்மா அந்த பேய் பயத்துல இருந்து என் ரூம்ல தான் படுத்து தூங்குவா. அதுவும் நான் வந்த பிறகுதான் தூங்க ஆரம்பிப்பா. இன்னுமாப்பா? ஆமாண்டா, அந்த அளவுக்கு பயந்தாங்கோலி பக்கோடா. என்ன சிரிப்பு? இல்ல, இப்பதான் அம்மா பத்தி ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைச்சு சிரிச்சேன். அது என்னமா உண்மைதான். சரி சரி ஓகே, எல்லாரும் போய் தூங்குங்க, நானும் போறேன். போங்க போங்க, உங்களுக்கு தான் உங்க ஒய்ஃப் வெயிட்டிங்க. டேய் நீ வேற. குட் நைட்ரா, தூங்கு. சரிங்கப்பா. குட் நைட் மா. குட் நைட் மாமா. ஒரு வழியா அம்மா மாறினா ஓகே தான். அதையும் வெயிட் பண்ணி பாப்போம். சரிதான். ஆனா ஒண்ணு, மிந்திய விட நம்ம வீட்ல இப்ப எவ்வளவோ மாற்றம். காலப்போக்கில் அம்மா கூட மாறிடுவாங்க போல. ஆனா இவங்க மனநிலைலாம் மாறி ராம ஏத்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது எப்போ நடக்க போகுதுன்னு தான் தெரியல. இப்படியெல்லாம் சந்தோஷமா பேசும்போது சத்யா நாட்ட சொல்லிடலான்னு தோணுது. ஆனா அண்ணா பழைய கோபத்தை காமிச்சா, காலேஜுக்கே போகாத வீட்ல இருன்னு சொல்லிட்டா, நான் எப்படி ராம பார்க்க முடியும்? போறது போகட்டும், அவங்களுக்கா எப்ப தெரியுதோ தெரியட்டும். சரி ஓகே, நாம போய் தூங்கலாம். நாளைக்கு போய் ராம கண்டிப்பா பாக்குறோம். ராம டெய்லி பார்த்து ஏதாவது ஒண்ணு பேசணும். அப்பதான் நாம ஒருத்தி இருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்குவான். அப்புறம் என்ன மட்டுமே நீ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கண்டிப்பா மாறுவாராம். ஓய் சிவானி, குட் நைட். ஸ்வேதா, சத்யனா, குட் நைட். குட் நைட் மா. சரியில்லையே, நமக்கு நடந்த பிரச்சனை இவளை பார்க்காம போயிட்டோம். இனி பாத்துக்கலாம். என்ன சக்தி? என்ன யோசிக்கிற? இங்க வா. சொல்லு. ஓய், வாழ்ந்தான கூப்பிட்டேன், மடியில வந்து உட்காருன்னு சொல்லலையே. அது என்னமோ தெரியல சக்தி, உன்கிட்ட பேசும்போதுல இப்படி உட்காந்து பேசினாதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. உனக்கு ஓகே தானே? இதெல்லாம் யாரும் வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஓகே ஓகே. சுத்தம் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கான். இப்படி எதையாவது யோசிச்சா நைட்டு ஒழுங்கா கூட தூங்க மாட்டான். எல்லாம் என்னாலதான். வாசுகி, உனக்குலாம் அறிவே இல்ல. உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? திருவ கஷ்டப்பட வச்சுட்டேல. இரு, இதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட். நாளைக்கு ஃபுல்லா சாப்பிடாத. ஓய், புரியுதா? வாசுகி. திரு, என்னாச்சு? இல்ல, பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பனிஷ்மெண்டா? யாருக்கு? என்னோட வாய்க்கு தான். உன்னோட வாய்க்கா? ஆமா, தேவையில்லாம பேசி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். அதான் நாளைக்கு முழுவதும் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு நானே பனிஷ் பண்ணிக்கிட்டேன். புதுசா இருக்கே. சாரி திரு, உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல. யார் சொன்னா என்ன கஷ்டப்படுத்தினானு? இல்ல, நான் நேரா உன் முகத்தை பார்த்தேன். சாரி. எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? கண்டிப்பாமா, ரொம்ப ஃபீல் பண்ணேன். என் அம்மா என் பக்கத்துல இல்லையேன்னு. பாத்தியா, நான் தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். ஏய் இல்லம்மா, இங்க அப்பா அம்மாலாம் வந்த பிறகு நான் நிறைய நாள் நினைச்சிருக்கேன், நம்ம அம்மாவை எல்லாரும் யோசிப்பாங்களா நினைப்பாங்களான்னு. ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன், என் அம்மா மேல எல்லாரும் எவ்வளவு உயிரா இருக்காங்க பாத்தியா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது வாசுகி. இது தெரிய வந்தது ஒன்னாலதான். சொல்ல போனா நான் சந்தோஷமா இருக்கேன். அம்மா என் பக்கத்துல இல்லாதது ரொம்ப வருத்தம் தான். ஆனா அம்மா எல்லார் மனசுலயும் எவ்வளவு அழகா இடம் பிடிச்சிருக்காங்க பாத்தியா. அதை விட அப்பாவை விட அம்மா சாதனா என் அம்மா மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க பாத்தியா. அதெல்லாம் ஒன்னாலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிஜமா? உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்கன்னு உண்மைதான். ஆனா இவங்கெல்லாம் என் அம்மா எனக்காக அனுப்பி விட்ட சொந்தம் தானே. ஆனா இன்னைக்கு அவங்க மனசுல எல்லாம் என் அம்மா எவ்வளவு மரியாதையா இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் ஒன்னாலதான். திரு, நான் வாட்டுக்கு குண்டக்க மண்டக்க டவுட்னு கேட்டுட்டேனா? ஐயோ, இதால நீ ரொம்ப கஷ்டப்படுவியோன்னு ரொம்ப பயந்துட்டேன்டா. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என் பொண்டாட்டி என்ன செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். அப்படிங்கிற? ஆமாண்டி, கழுத்து வலிக்குது, நிமிர முடியல, உட்காரு. உட்காந்துட்டேன். சொல்லு.
என்ன சொல்ல? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா? ம்ஹும். அப்பனா நான் ஒரு டவுட் கேட்கவா? என்னது? சந்தேகம்டா, சந்தேகம். வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். உன்னோட டவுட் சந்தேகம் எல்லாம் நீயே வச்சுக்கோ. ஏங்க? அது அப்படிதாங்க. ஏய், என்ன? என்ன? கையை எடு. இல்ல, காலையில தானே சபதம்லாம் போட்டுட்டு வந்தா? சபதமா? ஆ, என்ன சொல்ற? அடுத்த வருஷமே உன் குழந்தை பெத்துக்குவேன்னு. அதுக்கு அதுக்கு எறா கைய. ஏய், நான் உன் புருஷன்டி. பரவாயில்ல, கையேடு, கையேடு. என்னவா உடனே முகம் சுருங்கிருச்சு? அதெல்லாம் அப்படிதான். கிளம்பு நீ முத. எங்க? வழிவிடு, எனக்கு தூக்கம் வருது. ஓ, கோபமா? ம் சமாதானப்படுத்திடலாமா? ம் ஓகே ஓகே. ஆளப்பாரு. ஐ லவ் யூடா. லவ் யூமா? என் அழகு பொண்டாட்டி, என் அழகு தாமரை, என் அழகான ரோஸ் குட்டி. போதும்டா, பாக்குறவங்க கடுப்பாயிட போறாங்க. அப்படியெல்லாம் ஆக மாட்டாங்க. சரி, இருந்தாலும் போதும். செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே, உன் கனத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே, இருதயத்தினுள்ளே ஓலை ஒன்று கொதிக்க எந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க தொடட்டு. டேய் தங்கம், இங்க பாரா, அத்தைய பாரு. என்னடா இந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்க? ஹாசினி, நைட்டெல்லாம் ஒரே அழுக, யாரையுமே தூங்க விடல தெரியுமா? இப்ப பாரு எப்படி தூங்கிட்டு இருக்கானு. நைட்டு துப்பற தூங்கலையா? இல்ல ஹாசினி, ஒரு 9:09 இருக்கும் அப்ப முழிச்சவரு. காலையில 5 மணிக்கு திரும்பவும் தூங்குறான். அது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தானா? ஆமா ஹாசினி, கொஞ்ச நேரம் அழுக, அப்புறம் பால் குடிக்க பாத்ரூம் போக, திரும்ப அழுக, பால் குடிக்க பாத்ரூம் போக, 3 பேருமே நொந்துட்டோம். அம்மா முழிச்சிருந்தாங்களா? இவர் சவுண்ட்ல யாரு தூங்க? பக்கத்து ரூம்ல இருக்கிற குழந்தை கூட முழிச்சு அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஓ, நம்ம ஐயா சவுண்ட் அவ்வளவு அதிகமா? ரொம்ப. இங்க பாரு, அதை விட நான் சாப்பிட உட்காந்தா அழுகுறான் ஹாசினி. நிஜமாவா? ஆமா, சாப்பிட உட்காந்தோன்னா கரெக்டா கத்துறான். நேத்து மதியமும் பார்த்துட்டேன், நைட்டும் பார்த்துட்டேன். நீ அவனை தூங்க வச்சுட்டு சாப்பிடணும். ஐயய்ய, நீ வேற. தூங்கிட்டு இருக்கவன் தான் முழிச்சு அழுகுறான். அப்படியா? நல்லா தூங்குறான். சாப்பிடலாமே சாப்பாட வச்சு ஒரு வா வைக்கவும்ல செம்ம கத்து, அடிச்சா மாதிரி அழுகுறான். என் மருமகன் 2 நாள்ல இவ்ளோ சேட்டை பண்றானா? ரொம்ப. டேய் தங்கம், அப்படியா? என் மருமகன் சேட்டைக்காரனா? அத்தைக்கு ஜாலி தான்டா. இனிமேல் உன் கூட டெய்லி சூப்பரா நேரம் போகும். உனக்கு மட்டும் இல்ல ஹாசினி, நம்ம வீட்ல உள்ள எல்லாருக்குமே சூப்பரா நேரம் போகும். நேரம் போகுங்கிறத விட நேரம் காணாது. அவ்வளவு சேட்டை பண்ணுவாரா? பாத்துறலாம். நேத்து நைட் ஒரு நாள்ல நொந்துட்டேன். இந்த நாத்து கூட ஓரளவுக்கு தூங்கிட்டான். நேத்து இனி இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுவோம். ஐயா வீட்ல என்ன பண்ண போறாரோ? என்ன நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல பூமாரி, நீ பாவம் போல பேசுறியா? அதான் எனக்கு சிரிப்பா வருது. வரும் வரும் இரு, 30 நாள் கழிச்சு அங்க நம்ம வீட்டுக்கு தானே வருவேன். ஓ மருமகன் பக்கத்துல ஒன்னதான் உட்கார வைப்பேன். எனக்கு ஓகே. என் மருமகனால என்ன எழுப்ப முடிஞ்சா எழுப்பி பக்கத்துல உட்கார வச்சுக்கட்டும். பாத்தியா, அவன் எழுப்புறது, நான் உன்னை எழுப்பி விடுறேன். அப்படிலாம் இல்ல பூமாரி, நீ வீட்டுக்கு வா, என் மருமகனை நானே பாத்துக்கிறேன். ஓகே, பாக்கலாம். நேத்து ஒரு நாள் தூக்கம் இல்லாததுக்கு முகமே வாடி போச்சு போல. தூங்கலனாலும் பரவாயில்ல, படுக்க கூட விட மாட்டேன்ட்டான். குறுக்கெல்லாம் வலிக்குதா, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் அம்மா அத்தை 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க பிள்ளைய பாத்துக்குவாங்க, நீ தூங்க வேண்டியதானே? எப்படி ஹாசினி, அழுதுகிட்டே இருக்க மொத்தம் நமக்கு தூக்கம் வருமா? அத்தையும் அம்மாவும் அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு தான் தூக்கம் வரல. பையன் மேல பாசம். எங்க சம்பந்தமே இல்லாம கத்தி கத்தி அழுகுறான். பால் குடிச்சாலும் அழுகுறான். அதான் என்னமோ ஏதோன்னு முழிச்சு உக்காந்தே இருந்தேன். என் மடியிலே வச்சுக்கிட்டு இருந்தா ஓரளவுக்கு அமைதியா இருக்கான். மடியை விட்டு அத்தை அம்மாட்ட யார்கிட்டயாவது கையில கொடுத்துட்டா ஐயா கத்த ஆரம்பிச்சிடறாரு. அப்படி போடு, அம்மாவோட அரவணைப்ப இப்பவே கண்டுக்கிட்டானா? ஆமா ஹாசினி, சூப்பர் போ. என்ன பண்றாரு என் கண்ணுக்குட்டி? உன்னோட கண்ணுக்குட்டியானா? நைட் ஃபுல்லா முழிச்சு அழுதாராம், இப்ப நல்லா தூங்குறாரு. அம்மா போமத்துல கதை கதையா சொன்னாங்க. நைட்டு யாரையுமே தூங்க விடலையாமே. ஆமாங்க. எப்படி என் பையன்ல கலக்குறானா? இருங்க, இனிமேல் நைட்டு உங்களை முழிச்சு உட்கார வைக்கிறேன். ஓகே ஓகே, ஐ அம் வெயிட்டிங்.
ஒரு நாள் முழிச்சு உக்காருங்க, அப்புறம் தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா. அண்ணா ரொம்ப சப்போர்ட் பண்ணாத. தூங்க விட மாட்டேங்கிறானா, அண்ணிய சாப்பிட விட மாட்டேங்கிறானா. சாப்பிட விட மாட்டேங்கானா? அவனுக்கு என்ன இப்பவே எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்க தெரியுமா? அண்ணா அறிவாளியா பேசாத. அண்ணி சாப்பிட உட்கார மாத்திரம் கரெக்டா அழுகுறானா. ஆமா ஆமா, இவ அவனுக்கு பசி எடுக்கிற நேரம் கரெக்டா சாப்பிட உட்காந்துருப்பா. அதனால என் கண்ணு குட்டியா அழுதுருக்கும். பாத்தியா ஹாசினி சேட்டைய? வயிற்றுக்கு கொடுத்த செகண்ட்ல நான் சாப்பிட உட்காந்தாலும் அழுகதான் செய்வான். அப்படியா? நீ அவன் தூங்குற நேரம்லாம் இப்படி உட்காந்துட்டு இருப்ப. அவன் முழிக்கிற நேரத்துல சாப்பிட உட்காந்தா என் பையன் தங்க கட்டிடி. குறையெல்லாம் சொல்லாத. நீங்க ஹாசினிய கொண்டு வந்து விட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? ஹாசினி இங்க விட்டுட்டு அத்தைய அவங்க வீட்டுல விட்டுட்டு அம்மாவை நம்ம வீட்டுல விட்டுட்டு இங்க வாரேன். ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும். 20 நிமிஷமா? உங்க மகன் இப்ப தூங்கி 10 நிமிஷம் தான் ஆகுது. நான் இப்பவே சாப்பிட உட்காந்தாலும் அவன் அழுகதான் செய்வான். நான் நம்ப மாட்டேன். என்னங்க, நேத்து மதியம் நேத்து நைட்டு சாப்பிட மாத்திரம் அப்படிதாங்க பண்ணா. சரி, இப்ப நான் உனக்கு சாப்பாடு வச்சு தரேன். சாப்பிடு. என் பையன் என்ன பண்றான்னு பாக்குறேன். வேண்டாம். ஏமா? உங்க பையன் உங்கள மாதிரிதான் இருப்பான். அப்பா பக்கத்துல நிக்கிறாங்கன்னு ரொம்ப நல்ல பையனா அழுகாம கம்முன்னு தூங்குவான். எனக்கு இந்த நோஸ்கட் தேவையா? நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சே சாப்பிட்டுக்கிறேன். கரெக்டா பூமாரி, உன் பையனையும் நம்ப முடியாது, என் அண்ணனையும் நம்ப முடியாது. 2 பேருமே ஒரே இனம். ஆமா ஹாசினி, ரெண்டுமே சேட்டக்கார கழுதைங்க. ஓய், சேட்டக்கார கழுதைகளா? என்னையும் கழுதைன்னு சொல்லிட்ட. தெரிஞ்சுதான் சொன்னேன். சேட்டை கூடி போச்சுடி, ரொம்ப கூடி போச்சு. சரி பூமாரி, நீ இப்ப சாப்பிடு. மணி 8க்கு மேல ஆச்சுல. இருக்கட்டும் ஹாசினி, அம்மாவும் அத்தையும் வரட்டும். அவங்க இப்பதான் வீட்டுக்கே போயிருக்காங்க. குளிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து ஏதாவது சமையல் பண்ணணும்னா பண்ணி கொண்டுட்டு வருவாங்க. கண்டிப்பா 1.5 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் ஆகும். நான் வர மொத்தம் இட்லி வாங்கிட்டு தான் வந்தேன். நீ சாப்பிடு. ஆமாமா, சாப்பிடு. அம்மா வர கொஞ்சம் லேட் ஆகும் தான் சொன்னாங்க. அப்புறம் 2 நாள் லீவ் போட்டேனா இன்னைக்கு ஆபீஸ் போகணும். மேடம்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். உன்னை சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணிருவேன்னு சொன்னாங்க. சாயங்காலமே டைம் கேட்டு வந்துடுறேன். அதனால இப்ப ஆபீஸ் கிளம்புறேன். ஓகேவா? ஹாசினி உன் கூட இருப்பா. ஏன் ஹாசினி, நீ காலேஜ் போலையா? இன்னைக்கு ஃபுல்லா என் மருமகன் கூட தான். ஓ சரி சரி. சரிம்மா, நீ சாப்பிடு, நான் கிளம்புறேன். நீயும் சாப்பிடு ஹாசினி. தம்பிய கீழே காட்டு இருக்கும், அதுல படுக்க போடு. நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நீ சாப்பிடு, நான் கொஞ்ச நேரம் கையில வச்சிருந்துட்டு அப்புறம் கீழே படுக்க போறேன். சரி. அண்ணா, நீ இட்லி எடுத்து வைக்கிறியா இல்லனா? நான் எடுத்து கொடுக்கறேன். சரிண்ணா. பூமாரி, கைய கழுவ தண்ணி கொண்டு வரவா? இல்ல இல்ல, இப்பதான் நான் குளிச்சிட்டு வந்தேன். கை சுத்தமா இருக்கு, அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு. டேய் டேய், என்னடா உங்க அம்மா சொன்ன மாதிரியே செய்யற? அதானே பாப்பா, கண்ணை கூட திறக்காம அழுகுறான். இப்படிதாங்க பண்றான். நல்லா பாத்துக்கோங்க உங்க பையனை. அடே டேய், உங்க அம்மா அரை இட்லி கூட சாப்பிடல. அதுங்கள என்னடா? சரி சரி, ஓகே ஓகே. அழாத என் தங்கம்ல. ஆமா ஆமா, என் கண்ணு குட்டி இல்ல. டேய் டேய், அம்மா சாப்பிடட்டும்டா. நீங்க என்ன சமாதானப்படுத்தினாலும் அவன் சமாதானம் ஆக மாட்டான். பூமாரி, நீ சொன்னது சரிதான். சாப்பாடு எடுத்து வாயில வச்ச உடனே அழுகுறான். இதத்தாங்க நேத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் சரிடா, அழுகாத. கண்ணுக்குட்டி. அவன் கேட்க மாட்டான். ஹாசினி, என் கிட்ட கொடு. சாப்பிடு, கொஞ்ச நேரம் தானே, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் அவன் அழுகையை நிப்பாட்ட மாட்டான். இருக்கட்டும், கொடு. சரி சரி, அதான் உங்க அம்மாட்ட போயிட்டேல. ஹோய், என்னடா முழிச்சிட்டீங்களா? சரி சரி சரி, அழாத. அம்மா தூக்கிட்டேன்ல. அழக்கூடாது. சரிதான், 2 பேரும் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருங்க. நம்ப முடியலையே. கரெக்டா அரை இட்லி கூட நீ சாப்பிடல, அழுதுட்டான். சாப்பாட்டுக்கும் இவனுக்கும் என்ன கனெக்ட் இருக்கு? இருனா, ஒரு குழு அமைச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏய், இது எல்லா பிள்ளைகளும் பாக்குற வேலைதானா? கரெக்டா சாப்பிட மாத்திரம் அழுவாங்க, பாத்ரூமும் போவாங்க. ஓ, ஆனா பாத்தியானா, அம்மா கைக்கு போனானா அழுக நின்றுச்சு. ஆமால. டேய் மகனே, நீ சேட்டக்காரன் தான்.